புனித அந்தோணியாருடைய வாழ்க்கை வரலாறோடு கூடிய சில புதுமைகள். அவருடைய சிறு வயது பருவம், குறுமட வாழ்க்கை அனுபவம், அவர் செய்த புதுமை என்பவை இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்களும் இவற்றைக் கேட்டு புனித அந்தோணியாரிடம் உங்கள் விண்ணப்பத்தை எடுத்துக் கூறலாம். புனித அந்தோணியார் கோடி அற்புதர். அவர் உங்களுக்கும் பல புதுமைகளைச் செய்வார். உங்களுடைய வாழ்வையும் ஆசீர்வதிப்பார். புனித அந்தோணியாரின் புதுமைகள். புனித அந்தோணியார் வாழும் போது மட்டும் அல்ல, அவர் இறந்த போதும் பல புதுமைகளை செய்தார். அவருடைய புதுமைகளை பார்த்த திருச்சபை அவரை ஒரே ஆண்டில் அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தது. இனி நாம் அவருடைய புதுமைகளை பார்ப்போம். புனிதந்தோணியாரின் சுரூபத்தையோ அல்லது அவரது படங்களை பார்க்கும் போது இரண்டு ஒற்றுமைகளை பார்க்கலாம். புனிதந்தோணியார் கையில் இருக்கும் குழந்தை இயேசு. புனிதந்தோணியார் தன் நண்பன் திசே என்பவருடைய வீட்டில் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் போது குழந்தை இயேசு அவருக்கு தோன்றி அவருடன் விளையாடிக் கொண்டு இருந்தது. அதை அவர் நண்பர் கதவு சாவி துவாரத்தின் வழியே பார்த்தார். அதனை அறிந்த அந்தோணியார் தான் சாகும் வரை அதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சத்தியம் வாங்கிக் கொண்டார். அவரது கையில் உள்ள லில்லி மலர். 1680வது வருடம் ஆஸ்திரியா நாட்டில் உள்ள கோவிலில் அவரது திருநாள் அன்று ஒரு நபர் லில்லி மலரை அந்தோணியாரின் சுரூபத்தில் வைத்துவிட்டு சென்றார். கொஞ்ச நாள் கழித்து அந்த லில்லி வாடாமல் 2 புதிய பூக்கள் பூத்திருந்தன. சிறுவயதில் புனிதந்தோணியார் சிறுவயதிலே புதுமை செய்யும் வரம் பெற்றிருந்தார். அது என்ன என்றால், ஒருமுறை அவருக்கு கோவிலுக்கு சென்று திவ்யபலி பூசை காண வேண்டும் என்று ஆசை. ஆனால் அவரது தந்தை அவரை வீட்டுத் தோட்டத்தில் பறவைகள் தானியங்களை சாப்பிடாமல் அதை விரட்ட வேண்டும் என்று அவர் தந்தை அவரிடம் சொன்னார். ஒரு பக்கம் பூசை செல்ல வேண்டுமென்று ஆசை, ஆனால் மறுபக்கம் பறவைகள். உடனே ஆண்டவரிடம் வேண்டினார். பறவைகளை எல்லாம் அரண்மனைக்குள் செல்லுமாறு சொன்னார். அனைத்து பறவைகளும் அரண்மனைக்குள் சென்றது. அவர் சந்தோஷத்துடன் பூசை பார்க்க சென்றார். அவரது தந்தை வந்தபோது அந்தோணியாரை தோட்டத்தில் காணவில்லை. தந்தைக்கு கோபம். ஆனால் அந்தோணியார் நடந்ததை சொன்னார். அரண்மனையில் இருந்து பறவைகளை வெளியே விட்டார். குறுமடத்தில் அந்தோணியாரை குறுமடத் தலைவர் தன்னுடைய அனுமதி இல்லாமல் புதுமைகளை செய்யக்கூடாது என்று அவருக்கு உத்தரவு கொடுத்திருந்தார். ஒருநாள் சந்தைக்கு சென்று காய்கறி வாங்க அந்தோணியாரும் சகத்துறவியும் சென்றனர். அப்போது ஒரு கட்டிடத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஆள் கால் தவறி கீழே விழுவதை பார்த்து அந்தோணியார் உடனே அவனை நில் என்று சொன்னார். உடனே அவன் அந்தரத்தில் நின்றான். மடத்துக்கு வந்து தன் குறுமட தலைவரிடம் நடந்ததை சொன்னார். அவனை கீழே இறக்கிவிட அனுமதி கேட்டார். அதற்கு தலைவர், நீ என்னை கேட்காமலே ஏற்கனவே புதுமை செய்துவிட்டாய். முதலில் சென்று அவனை கீழே இறக்கிவிட்டு வா என்று தலைவர் உத்தரவு பெற்ற பின்பு அங்கு சென்று அவனை அந்தரத்தில் இருந்து கீழே இறக்கினார். தப்பறைகளின் சம்மட்டி. அந்தோணியார் தப்பறைகளுக்கு ஒரு சம்மட்டியாகவே இருந்தார். அதில் முக்கியமான 3 நிகழ்வுகளை பார்ப்போம். மீன்களுக்கு போதித்தல். அந்தோணியார் ஒரு மிகப்பெரிய போதகராக இருந்தாலும் அவரால் எல்லா நேரமும் மக்களை சர்வேஸ்வரனுடைய வாக்கியத்திற்கு செவி கொடுக்க வைக்க இயலவில்லை. ஒரு நேரம் ரிமினி நகரிலே போதிக்க சென்றார். அங்கே ஒரு பததர்கள் அவர்கள் சர்வேஸ்வரனுடைய வார்த்தைகளை வெறுத்தனர். எனவே ஒருவரும் அந்தோணியாருடைய வார்த்தைகளை கேட்க வரவில்லை. அந்த நகரத்து மக்களை பார்த்து, சர்வேஸ்வரனுடைய வார்த்தைகளை கேட்க முடியாதவர்களே, உங்களுக்கு போதிப்பதை விட அந்த மீன்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லி அங்கு இருந்த கடல் கரைக்கு சென்றார். அந்தோணியார் என்ன செய்கிறார் என்று பார்க்க அந்த பததர்கள் அவரை பின் சென்றனர். அந்தோணியார் கடல் ஓரத்திலே நின்று மீன்களை பார்த்து, ஓப்பாக்கியம் பெற்ற மீன்களே, கடவுளின் வார்த்தைகளை கேட்க வாருங்கள் என்று சொன்னார். சிறிது நேரத்தில் சிறிய மீன்கள் முதல் பெரிய மீன்கள் வரை வரிசையாக நின்று அந்தோணியார் சொல்லுவதை கேட்டுக் கொண்டு இருந்தன. பிரசங்கம் முடிந்த பிறகு அவைகளுக்கு அவர் ஆசீர் வழங்கி அவைகளை அனுப்பிவிட்டார். தேவ நற்கருணையை கழுதை வணங்குதல். ஒருமுறை பதுதன் ஒருவன் அந்தோணியாரிடம் வந்து திவ்ய நற்கருணையில் இயேசுநாதர் இல்லை என்று வாதிட்டான். அவன் அந்தோணியாரிடம் ஒரு போட்டி வைத்தான். தான் ஒரு கழுதையை 3 நாள் உணவு எதுவும் கொடுக்காமல் பட்டினி போடுவேன். 3வது நாள் நான் கழுதையை தெருவில் நிறுத்தி அதற்கு முன் நான் புல்லு மற்றும் தண்ணீர் வைப்பேன். நீர் நற்கருணையை கொண்டு வாரும். கழுதை முதலில் புல்லு தின்றால் நற்கருணையில் சேசுநாதர் இல்லை என்று அர்த்தம். மாறாக நற்கருணை முன் வணங்கினால் நான் ஒரு கிறிஸ்தவனாக மாறுவேன் என்றான். அதற்கு அந்தோணியார் சம்மதித்தார். 3 நாட்களுக்குப் பிறகு அந்த வீதியில் மக்கள் பலர் கூடினர். அதில் கிறிஸ்தவர்களும் பதுவர்களும் இருந்தனர். கழுதை கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்புல் போடப்பட்டது.
அந்தோணியார் கையில் திவ்ய நற்கருணையுடன் பவனியாக வந்தார். என்ன ஆச்சரியம்! 3 நாள் பசியாக இருந்த கழுதை தனக்கு முன் வைக்கப்பட்டு இருந்த புல்லுக்கட்டுகளை பாராமல் அந்தோணியார் வரும் திசையை நோக்கி முன்னங்கால்களை மடக்கி திவ்ய நற்கருணையை ஆராதித்தது. அந்த பரிதனம் மனம் திரும்பினான். விஷம் சாப்பிடுதல். அந்தோணியார் செய்கிற அற்புதங்களை பார்த்த ரிமீனி நாட்டு பரிதர்கள் அந்தோணியாரை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தனர். எனவே அவர்கள் அவரை கொலை செய்ய திட்டம் போட்டனர். முடிவில் அவருக்கு சாப்பாட்டில் விஷம் வைத்து கொலை செய்ய முடிவு செய்தனர். அந்தோணியார் அந்த வழியாக செல்லும் போது அவர்கள் அவரை நல்லவர்கள் போல் தங்களுடன் உணவு அருந்த அழைத்தனர். ஆனால் ஆண்டவர் அவருக்கு சாப்பாட்டில் விஷம் கலந்திருப்பதை அவருக்கு தெரியப்படுத்தினார். அந்தோணியாரும் ஒன்றும் தெரியாதது போல அவர்களின் உணவு அருந்த சென்றார். ஆனால் உணவு அருந்தும் முன் அவர்களிடம் உணவில் விஷம் இருப்பதை அவர்களிடம் சொன்னார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து ஏளனமாக சிரித்தனர். அந்தோணியார் அவர்களுக்கு ஆண்டவருடைய வாக்கியத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தினார். என்னை பின் செல்கிறவர்கள் யாராவது கொடிய விஷத்தை குடித்தாலும் அவர்களை அது ஒன்றும் செய்யாது. அப்போம் நீர் இதை குடித்து உமக்கு ஒன்றும் ஆகவில்லை என்றால் நாங்கள் இயேசுவை நம்புவோம் என்று பதில் அளித்தனர். அவர் அவர்கள் முன்பாக அந்த உணவை சிலுவை அடையலாம் அறைந்து பின் சாப்பிட்டார். அந்த விஷம் அவரை ஒன்றும் செய்யவில்லை. அங்கு இருந்தவர்கள் அனைவரும் மனம் திரும்பி நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ ஆரம்பித்தனர். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவர்களோடு இந்த செய்தியை ஷேர் செய்யுங்கள். இதை கேட்கின்றவர்களுக்கும் இதன் மூலம் நன்மை கிடைக்கட்டும். நன்றி.